ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல வெறும் ரெண்டு பொருள் வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு எப்படி பண்ணுந்தாங்க பார்க்க போறோம். இந்த லட்டுக்கு நெய் எண்ணெய் எல்லாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்போ இந்த லட்டு செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. இது சரியா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் ஈரம் இல்லாம பார்த்து எடுத்துக்கோங்க. ஜார்ல சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக நான் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா நம்ம பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல நைஸா பவுடர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த மாவை சலிக்க தேவையில்லைங்க, நம்ம அப்படியே லட்டு பண்ணிடலாம். இப்ப அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நம்ம பொட்டுக்கல் அளந்த அதே கப்லயே மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்ப இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. பாருங்க, 1/4 கப் அளவுக்கு தண்ணி இதுல நம்ம சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணிட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு உங்களுக்கு பாகு பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலயே உங்களுக்கு நல்லா பாகு பதம் வந்துருங்க. நம்ம ஏன்னா 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்திருக்கோம், அதனால சீக்கிரமா கொதிச்சு உங்களுக்கு பதம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா நுரைச்சு கொதிச்சு வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க கையில தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வரணும். பாருங்க, இப்ப நான் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்ப நம்ம பொடிச்சு வச்சிருந்த அந்த பொட்டுக்கடலை பொடி இருக்கு இல்லையா, அதை நம்ம இதுல சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பொடி பார்க்கும்போது கொஞ்சம் பொடி அதிகமாகவும் பாகு கம்மியாகவும் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா சரியான அளவா இருக்குங்க. 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சரியான அளவா இருக்கும். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க ஒயிட் சுகர் கூட நீங்க சேர்த்து செய்யலாம். ஒயிட் சுகர் எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒயிட் சுகர் வச்சு பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்றதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாகு மாவுடைய எல்லா பக்கத்துலயும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன்லயே வச்சுட்டு இது பண்ண வேணாங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளா வெறும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாங்க. ஹெல்த்தியானதாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லா நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம இதை எடுத்து லட்டா பிடிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு தடவை ஜஸ்ட் நல்ல ஒரு பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாங்க. கொஞ்சம் சூடா இருக்கும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்க லட்டா பிடிச்சிக்கலாம். பாக நீங்க முருக விட்டுட்டீங்க, கரெக்டா சரியா நீங்க அந்த பத்துல எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க வராதுங்க. அதனால பாகு பதம் மட்டும் சரியா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்ல டைட்டா அழுத்தி பிடிச்சு லட்டா உருட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையில கிட்டத்தட்ட 10 லட்டு கிட்ட வந்ததுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஹெல்த்தியா லட்டு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்க 1 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு கெட்டு போகாது. ஏன்னா நம்ம வெறும் பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.